கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த ஒரு கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. இயேசுவே உம் திவ்ய அன்பை நான் என்றும் பாடிடுவேன். ஒப்பற்றதாம் கல்வாரி அன்பை என்றென்றும் பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன். உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன். என்றென்றும் பாடிடுவேன். இந்த உலக தோற்றம் முன்பே எந்தனை தெரிந்தெடுத்தீர். இந்த மேலான தூய அன்பை என்றென்றும் பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன். உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன், நான் பாடிடுவேன். என்றென்றும் பாடிடுவேன். என்னாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bibles to Numbers chapter 11 and verse 23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். And the Lord said unto Moses, Is the Lord's hand back short? Thou shalt see now whether my word shall come to pass unto thee or not. See, in this verse, what we see is God corrects our limited faith. சில வேளைகளிலே பிரச்சனைகள் பெரிதாகும் பொழுது நாம் தேவனும் அந்த பிரச்சனையை விட தேவன் பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறோம், தேவனை சிறியதாக பார்க்கிறோம். தேவனால் இந்த காரியத்திலே நமக்கு உதவி செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறோம். Moses looked at the visible lack, the size of the people and the shortage of resources. அதாவது ஜனங்களின் தொகை ஏராளமாக இருக்கிறது, ஆனால் அதற்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. He wondered how God could provide meat for everyone in the wilderness. அவர்கள் இருந்த இடம் ஒரு வனாந்தரம். எப்படி தேவன் இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு எப்படி ஆகாரத்தை கொடுப்பார் என்று அவன் திகைத்திருந்தான். God confronts Moses' human reasoning and reminds him his power is not measured by the situation we are facing. அவன் தன்னுடைய உலக ஞானத்தினால தனக்கு இருக்கிற மனித மூளையில அவன் யோசித்தான். When faith becomes small, God does things to grow our trust. நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப குறையும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து உனக்கு விசுவாசம் இல்லாததான் நான் செய்ய மாட்டேன் என்று தேவன் சொல்வதில்லை. நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர் பரிதபித்து அவர் என்ன பண்றாருன்னா காரியங்களை செய்து தேவனால எந்த சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதை தேவன் செய்து நம்முடைய நம்பிக்கையை அவர் வளரப்படுகிறார். God's ability is independent of human capacity. நம்ம நினைக்கிற காரியங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் தேவனுடைய திறன் என்பது. Moses taught in terms of human effort. Shall all the fish be gathered? அதாவது சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மச்சங்களையும் எடுத்தாலும் இவங்களுக்கு போருமா? பட் God's hand is not tied to natural supplies. சில இடங்கள் நம்ம பார்க்குறோம், அந்த தண்ணி இல்லைங்கிற போது பாறை ஆண்டவர் பிளந்து தண்ணி கொடுத்தா. பாறைக்கு தண்ணி எடுக்க முடியுமா? It's so difficult. But God did it. He creates from something. This teaches us not to limit God to what we can calculate. Certain things our human brain can never comprehend. இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன், அதனால தான் யோபு கூட சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது இட் வாஸ் வாட் எவர் assets he had, everything was earned over the years.
எத்தனையோ வருடங்களாக பிரயாசப்பட்டு தான் அவன் ஒரு நிலைமையை அடைந்தான். ஆனால் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வரிசையாக செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, எல்லாம் ஃபைனலி போய் கடைசி ஹெல்த்தும் போயிடுச்சுன்னு உடனே டோட்டலி ஹிஸ் வேர்ல்ட்லி ஹோப் வாஸ் கான். பட் ஸ்டில் ஹீ ஹேட் ஹோப் இன் த ரிடீமர். அவனுக்கு தெரியும், என்னதான் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் போனாலும் என்னுடைய ஆத்மாவை மீட்கிற மீட்பர் எனக்கு இருக்கிறாரு, என்னுடைய ஆத்மாவை அவர் மண்ணில் விட மாட்டார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் தேவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஆத்மாவை மட்டும் காப்பாற்றல, whatever job loss God gave it to him in double measure. So divine supply is not restricted by earthly scarcity. Thirdly, we see promises or the proof of God's character. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். So when God promises something, you need not have to understand how he is going to do it, but he will do it. That is the power of the word which proceeds from the mouth of God. Our faith grows when we stop evaluating God by the size of the problem and start trusting him by the strength of his word. அவருடைய வார்த்தையின் பலத்தை நாம் நம்புவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, கர்த்தரின் கை குறுகி இருக்கிறதோ என்று நீ சொல்கிறீர் ஆண்டவரே. இல்லப்பா ஆண்டவரே, உம்முடைய கைகள் எங்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்க, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. எத்தனையோ தருணங்களிலே ஆண்டவரே அவ்வளவுதான் என்று நாங்கள் நினைத்த பொழுது எங்களை நீ தூக்கி விட்டிருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.